மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக வெளியீடு ஒன்றை சமீபத்தில் படிக்க நேர்ந்தது. அதில் தரையிலும் தண்ணீரிலும் பயணிக்கும் தொழில்நுட்ப தன்மை கொண்ட டோர்டுகா ஆம்பிபிளஸ் வீகிள் என்னும் பேரிடர் மீட்பு வாகனம் ஒன்றை குறித்து விளக்கப்பட்டிருந்தது. இந்த வாகனம் மேடு பள்ளங்களை எளிதாக கடந்து செல்லும் தன்மையுடன் இயங்குவதோடு பெருவெள்ளத்தோடு தொடர்பு துண்டிக்கப்பட்ட பகுதியுள்ள சிக்கியவர்களை மீட்டு அவர்களை மருத்துவமனைக்கு கூட்டி செல்லும் முன்பாக அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய அவசரகால மருத்துவ சிகிச்சை அளிக்கும் வசதியையும் உள்ளடக்கியதாக உருவாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தது. எனவே பேரிடர் மீட்பினை விரைவாகவும் சிறப்பாகவும் மேற்கொண்டு உயிர் சேதங்களையும் பொருட்சேதங்களையும் தவிர்த்திட நவீன பேரிடர் மீட்பு வாகனங்களை கொள்முதல் செய்து அரசு தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். பேரிடர் மீட்பு பணிக்காக தனியாக ஒரு நிதி ஆணையத்தை உருவாக்கி பேரிடரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வழங்கக்கூடிய அந்த நிறுவனங்களிடமிருந்து பேரிடர் மீட்பு நிதிக்கு தனியாக பணம் வசூலித்து அதன் மூலம் பணிகளை ஆற்றுவதற்கு அரசு முன்வருமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்கள் அரசுக்கு நல்ல யோசனையை சொல்லியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னதுபடி அதிகாரிகளை அனுப்பி அந்த இயந்திரங்களை பார்வையிட்டு அது தகுதியாக இருப்போம் என்று சொன்னால் அரசாங்கம் வாங்குவதற்கு வேண்டிய முயற்சிகளை நம்முடைய முதலமைச்சருடைய கருத்துக்கு கொண்டு சென்று அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுப்போம். இப்போது பேரிடருக்கான தனியாக நிதி இருக்கிறது. அந்த நிதியில் இருந்துதான் மத்திய அரசும் மாநில அரசும் பங்கு வைத்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் வேண்டிய நிதிகளை நிச்சயமாக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நம்முடைய அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த நிதியை வழங்கி நமக்கு வேண்டிய அந்த உபகரணங்களை வாங்குவதற்கு வேண்டிய முயற்சிகளை நம்முடைய முதலமைச்சர் மூலமாக நாங்கள் செய்து முடிப்போம்.